வவுனியா வைத்தியசாலையில் உயிரிழந்த சிசு மீதான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக உடனடியாக அந்த சிசுவின் சடலத்தினை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு வவுனியா நீதிமன்றம் இன்று ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவுக்கு அமைய இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனத்தில் உடனடியாகவே அந்த சிசுவின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. தற்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள அந்த சிசுவின் சடலம் மீதான மருத்துவ பரிசோதனை உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று யாழ் போதனா வைத்தியசாலை தரப்பில் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் அந்த சிசுவின் மரணம் தொடர்பிலும் அந்த மரண விசாரணைகள் தொடர்பிலும் அந்த சடலத்தின் மீது மேற்கொள்ள உள்ள அந்த மருத்துவ பரிசோதனைகள் தொடர்பிலும் மேலும் சில அதிரடி உத்தரவுகளை நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. அதாவது அந்த சிசுவின் சடலம் மீது நடத்தப்படுகின்ற மருத்துவ பரிசோதனை அறிக்கையானது எதிர்வரும் மாதம் 4ஆம் தேதிக்குள் மன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு மன்றில் சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் திருப்திகரமாக இல்லை என்று தென்பட்டால் அல்லது தோன்றினால் அந்த சடலத்தினை மீண்டும் வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைத்து, அதாவது வேறு வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைத்து வேறு சட்ட வைத்திய அதிகாரிகள் ஊடாக அந்த சிசுவின் மீதான மருத்துவ பரிசோதனை மீண்டும் செய்வதற்கான உத்தரவாதத்தினையும் நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. இந்த உத்தரவாதத்திற்கு அமைய யாழ் போதனா வைத்தியசாலையில் தற்பொழுது வைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட உள்ள அந்த சிசுவின் சடலத்தினை உரிய முறையில் பாதுகாத்து அந்த சிசுவின் சடலத்தில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழாதவாறு பாதுகாப்பாக வைக்குமாறும் யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் இன்று ஒரு உத்தரவினை பிறப்பித்துள்ளது. அது சம்பந்தமான கண்காணிப்புகளை மேற்கொண்டு எதிர்வரும் வழக்கு திகதியின் போது நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவினையும் நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு பிறப்பித்துள்ளது. இவ்வாறு இந்த சிசுவின் மரணம் தொடர்பில் நீதிமன்றம் இன்று பல்வேறு வகையான அந்த அதிரடியான உத்தரவுகளை தான் பிறப்பித்தது என்று சொல்ல வேண்டும். இந்த உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிப்பதற்கான காரணம் ஒன்று உள்ளது. ஏனென்றால் வவுனியா வைத்தியசாலையில் கடந்த 17ஆம் தேதி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு தாய், அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டும் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சைகள் வழங்கப்படாமலும் அல்லது சிசேரியன் செய்து அந்த குழந்தை பிரசவிப்பதற்கு வழி செய்யாத காரணத்தினாலும் அந்த சிசு இறந்திருந்தது. குறிப்பாக 17ஆம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த தாய்க்கு 20ஆம் தேதியே சிசேரியன் முறையில் சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தது. அதாவது குழந்தை பிரசவிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் 21ஆம் தேதி அந்த குழந்தை இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அன்றிலிருந்து இன்று 23ஆம் தேதி 3 நாட்கள் அந்த சிசு வவுனியா வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அல்லது மருத்துவ பரிசோதனைக்காக அந்த சிசுவினை அனுப்பி வைப்பதற்கு வாகன வசதி இல்லை என்ற ஒரு காரணத்தினை முன்வைத்து அந்த சிசுவின் சடலம் அங்கேயே வைக்கப்பட்டிருந்தது. இந்த இழுபறி நிலைகளை அடுத்து வவுனியா போலீசாரினால் வவுனியா நீதிமன்றத்தில் இன்று ஒரு நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த நகர்த்தல் பத்திரம் மீதான விசாரணைகள் அல்லது ஆராய்வுகள் மேற்கொண்ட போதே நீதவான் இவ்வாறான அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இந்த நகர்த்தல் பத்திரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது பாதிக்கப்பட்ட தரப்பு, அதாவது உயிரிழந்த அந்த சிசுவின் சார்பில் சட்டத்தரணியான தீனா திருவருள் என்பவர் ஆஜராகி பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பிலான கோரிக்கைகளை மன்றில் முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கைகளை ஆராய்ந்த பின்பே நீதிமன்றம் இவ்வாறான ஒரு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இதன்படி இன்று வவுனியா நீதிமன்றத்தில் நடந்திருந்த அந்த வழக்கு விசாரணை அல்லது அந்த நகர்த்தல் பத்திரம் மீதான ஆராய்வுகளின் போது நீதிமன்றம் எவ்வாறான உத்தரவுகளை, எவ்வாறான அறிவுறுத்தல்களை பிறப்பித்தது என்பதை அந்த சிசுவின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்திருந்த அந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய தினம் வவுனியா வைத்தியசாலையில் பிறந்த சிசு தொடர்பான மரண விசாரணைக்கு தொடர்பாக கௌரவ மன்றிலே நகர்த்தல் பத்திரம் மூலம் போலீசாரால் குறித்த சிசுவின் மரண விசாரணை தொடர்பாக யாழ்ப்பாணம் எடுத்துச் செல்வதற்கு ஏற்பட்ட இழுபறி நிலையினை கௌரவ மன்றுக்கு தெரிவித்தார்கள். அந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிசுவின் சார்பில் நான் இன்றைய தினம் ஏற்பட்டு குறித்த விடயம் தொடர்பாக கௌரவ மன்றுக்கு குறித்த சிசுவின் மரண விசாரணைக்கு யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு எடுத்து கொண்டு செல்வது ஏற்பட்ட இழுபறிகளை நிவர்த்தி செய்யும் முகமாக குறித்த தந்தையாரால் எனக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் பிரகாரம் நான் கௌரவ நீதிபதிக்கு அவர்களது சார்பில் ஏற்பட்ட அசௌகரியங்களை தெளிவுபடுத்தியிருந்தேன். அந்த வகையில் கௌரவ மன்றானது குறித்த விசாரணையில் மிகவும் உன்னிப்பாகவும் அவதானத்துடனும் செயற்பட்டு குறித்த சிசுவினை உடலினை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதற்கு உரிய ஒழுங்குகளை இன்றைய தினம் ஒழுங்குபடுத்தி
இப்போ அதாவது வாகன வசதி இல்லாமல் அந்த சிசுவினை கொண்டு செல்வதற்கு பெரிதும் சிரமப்பட்டிருந்தார்கள். அதனை செஞ்சிலுவைச் சங்கம், அதாவது இலங்கை செஞ்சிலுவைச் சங்கம் ஊடாக ஒரு வாகனத்தினை எங்களோட வவுனியா சட்டத்தரணிகள் சங்க தலைவர் திரு ஆண்டன் முனியநாயகம் அவர்கள் ஒழுங்குபடுத்தி தந்திருந்தார். அவருக்கு இந்த நிலையில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த வாகனத்திலே இலங்கை செஞ்சிலுவைச் சங்கத்தின் சொந்த செலவிலே குறித்த சிசுவின் உடலினை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கொண்டு சென்று ஒப்படைப்பதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டது. அதன் பிரகாரம் கௌரவ மன்றானது இந்த சிசுவின் விசாரணையினை திறன்பட, அதாவது மரண விசாரணை திறன்பட செய்யுமாறும் அதனுடைய அறிக்கையினை எதிர்வரும் 9ஆம் மாதம் 4ஆம் தேதியோ அதற்கு முன்னர் கௌரவ மன்றிலே குறித்த அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும் என்று போலீசாருக்கு கட்டளையிட்டதுடன், மேலும் குறித்த சிசுவின் உடலினை கௌரவ மன்றினுடைய கட்டளையின் பிரகாரம் வவுனியா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்குமாறும், அந்த கட்டளை கௌரவ மன்றம் கட்டளை இல்லாமல் குறித்த சிசுவினுடைய உடலுக்கு எந்தவித செயற்பாடுகளும் செய்யப்படாமல் கவனமாக பாதுகாத்து வைக்குமாறு கூறப்பட்டது. போலீசாரிடம் கட்டளை வழங்கப்பட்டது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் போலீசார் இலங்கை செஞ்சிலுவைச் சங்கத்தினுடைய வாகனத்திலே குறித்த சிசுவினுடைய உடலினை வவுனியா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் இதில் அக்கறை உடைய அவரது தந்தையாரோ அல்லது உறவினர்களோ இது தொடர்பாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு போக வேண்டுமாக இருந்தால் அவர்கள் தனிப்பட்ட வாகனத்திலேயே போய் அவர்கள் இது தொடர்பான விசாரணைகளை பார்வையிட முடியும் எனவும் அதாவது கௌரவ மன்றானது இந்த விடயம் தொடர்பாக தகுந்த கட்டளைகளை மேற்கொள்ளும் எனவும் அதன் விசாரணைகளை தகுந்த முறையிலே அவதானத்துடன் செயற்படுவதாகவும் கௌரவ மன்றிலே இன்று தினம் ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார். மேலும் இந்த அறிக்கையை பெற்று இந்த அறிக்கையில் ஏதாவது திருப்தியின்மை காணப்படாமல் இருந்தால் மேலதிக மரண விசாரணை தொடர்பாக வேறு இடங்களுக்கு, அதாவது வேறு இடத்திற்கு மாற்றம் செய்து குறித்த மரண விசாரணை செய்யப்படும் என்றதையும் கௌரவ மன்றானது உத்தரவாதம் வழங்கியிருந்தது. இவ்வாறான அறிவுறுத்தல்களை அல்லது உத்தரவுகளையே நீதிமன்றம் பிறப்பித்ததாக அந்த சட்டத்தரணி அந்த பதிவில் தெரிவித்திருந்தார். இவ்வாறு நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருந்த அந்த உத்தரவுகளை அதிரடி உத்தரவுகள் என்று ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், பொதுவாக ஒரு வைத்தியர் விடுகின்ற பிழையை மற்ற வைத்தியர் மறைப்பார் அல்லது வெளியில் தெரியாதவாறு பார்த்துக் கொள்வார் என்ற கருத்து தான் பலர் மத்தியில் பரவி வருகின்றது. இவ்வாறான நிலையில்தான் இந்த சிசுவின் மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்ற மருத்துவ பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்து சட்ட வைத்திய அதிகாரி அந்த மருத்துவ பரிசோதனை செய்வார். அவருடைய அந்த மருத்துவ பரிசோதனை தொடர்பில் சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களில் திருப்தி இல்லை என்றால் அதனை வேறு பகுதிக்கு மாற்றி அல்லது வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றி அங்குள்ள சட்ட வைத்திய அதிகாரி ஊடாக மீண்டும் மருத்துவ பரிசோதனையை நடத்துவதற்கான உத்தரவாதத்தினை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளதால் இது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விடயமாக உள்ளது. அந்த வகையில் தான் இந்த சிசுவின் மரணம் தொடர்பில் நீதி வேண்டி குரல் கொடுத்து வருகின்றவர்களுக்கு இவ்வாறான உத்தரவு ஒரு அதிரடியான உத்தரவாகத்தான் உள்ளது என்பதனால் தான் அவ்வாறு தெரிவித்திருந்தேன். இவ்வாறான நிலையில் சிசுவின் சடலம் தற்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த சடலத்தின் மீதான மருத்துவ பரிசோதனை உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று யாழ் போதனா வைத்தியசாலையில் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இன்று இரவில் அல்லது நாளை காலை அந்த மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்படும். அவ்வாறு நடத்தப்படும் பட்சத்தில் அந்த மருத்துவ பரிசோதனையில் தெரிய வருகின்ற விடயங்கள் சம்பந்தமான அறிவிப்புகள் சில வேளைகளில் வெளியாகலாம். அவ்வாறான அறிவிப்புகள் வெளியாகும் பட்சத்தில் அது இன்னும் ஒரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.